ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பட்ஜெட் பில்டிங் டிப்ஸ் பற்றி பேசுவோம். நீங்கள் பிகினராக இருந்தாலும் அட்வான்ஸாக இருந்தாலும் இங்கே கொடுக்குற டிப்ஸ் உங்கள் பேட்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்ட் பேர் செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவுமே அவசியம். மேலும் ஃபீமேலும் ஹெல்த்தியாக இருந்தால் தான் பில்டிங் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலுக்கு ப்ளூ கேர் இருக்கும், ஃபீமேலுக்கு ப்ரௌன் கேர் இருக்கும். அட்லீஸ்ட் 1 இயர் ஓல்டு பேடாக ப்ரீடிங்க்கு யூஸ் பண்ணுங்கள். ஏன் 1 இயர் மேலே உள்ள பேடை சூஸ் பண்ண சொல்கிறேன்னா, 1 இயருக்குள்ளே உள்ள பேடு எக் லே பண்ணுச்சுன்னா அந்த எக்கில் கால்சியம் ஒழுங்காக இல்லாதனால சிக்ஸ் வராது. அது இல்லாமல் எக் எல்லாம் பிளைண்ட் ஆகும். அதனால் எப்போயுமே 1 இயருக்கு மேலான பேரை செலக்ட் பண்ணி ப்ரீடிங் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லவ் பேர்ட்ஸுக்கு கேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சின்னதாகவும் இருக்கக்கூடாது, ரொம்பவும் பெருசாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமான ஒரு 18 இன்ச் அளவுக்கு ஒரு கேஜ் இருந்தாலே போதும். அது இல்லாமல் அதுக்கு நீங்கள் ஒரு நெஸ்ட் பாக்ஸ் ஒன்று வைக்கணும். பாட்டோட நெஸ்ட் பாக்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி உடன் பாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்கும். இன்சைட் சாஃப்ட் பீடிங் லைக் ஸ்வீடன் ஆர் வுட் சேவிங்ஸ் போடுங்க. பட் சேண்ட் யூஸ் பண்ணக்கூடாது. சேண்ட்னா மணல். நம்ம கோழிக்கு எக் வைக்கிற மாதிரி கிளிக்கு சேண்ட்லாம் நம்ம போடக்கூடாது, எக் வராது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபுட் அண்ட் ஹெல்த். ப்ரீடிங்க்கு பேலன்ஸ்டு டயட் கொடுக்கணும். நார்மல் சீட் மிக்ஸ் கூட வெஜிடபிள்ஸ் லைக் கேரட், ஸ்பின்ச், கார்ன் அண்ட் பாயில்டு எக் ஒயிட் கொடுங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜில் எப்போயுமே கட்டில் போன் இருக்கணும், மஸ்ட். கட்டில் போன் எதுக்குன்னா, பேட்ஸ் வந்து எக் லே பண்ணுவாங்க. அந்த எக்கு குவாலிட்டியாக இருக்கவும், அது இல்லாமல் சிக்ஸ் அந்த எக்குக்குள்ளே ஃபார்ம் ஆகிறதுக்காக தான் கட்டில் போன் கொடுப்பாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெய்லியுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணணும். வாட்டரில் அவங்களோட பூப்பு எதுவுமே இருக்கக்கூடாது. டெய்லியுமே வாட்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அப்போ தான் பேட் ஹெல்த்தியாக இருக்கும். பேடுக்கு வரக்கூடிய டிசீஸஸ் கூட எதுவுமே வராது. நம்ம எந்த அளவுக்கு ஃபுட் குவாலிட்டியாக கொடுக்குறோமோ அது மட்டும் இல்லாமல் பேட்ஸ் டயட் கரெக்டாக ப்ராப்பராக ஃபாலோ பண்ணால் தான் எக் குவாலிட்டியாக வரும். இல்லை அப்படின்னா பிளைண்ட் எக் தான் ஃபுல்லாகவே வரும். ஒரு சிலவங்கலாம் பார்த்தீங்கன்னா எக் லே பண்ண வரமேல் தான் டெய்லியுமே ஃபுட் நல்ல ஃபுட்டாக கொடுப்பாங்க. ஆனால் அப்படி பண்ணக்கூடாது. நீங்கள் எக் லே பண்ணுறதுக்கு முன்னாடியே, அது ப்ரீடிங் ஆகிறதுக்கு முன்னாடியே நீங்கள் நல்ல ஃபுட்ஸ்லாம் கொடுத்தீங்கன்னா தான் எக்கும் குவாலிட்டியாக இருக்கும், அதே நேரம் சிக்கும் குவாலிட்டியாக இருக்கும். பட்ஜீஸ் பார்த்தீங்கன்னா யூஸ்வலி 4 to 6 எக் லே பண்ணுவாங்க. மேல் அண்ட் ஃபீமேல் 2 பேர் தான் இன்குபேட் பண்ணுவாங்க. மேல் வந்து ஃபுட் எடுத்து வந்து ஃபீமேலுக்கு ஃபீட் பண்ணுவாங்க. அந்த ஃபீடை சிக்ஸுக்கு ஃபீமேல் ஃபீட் பண்ணுவாங்க. எக் லே பண்ணி 80 to 21 டேஸ்க்குள்ளே சிக்ஸ் அதாவே ஓப்பன் ஆகி வந்துடும். அப்படி வரல அப்படின்னா நீங்கள் எடுத்து செக் பண்ணுங்கள். ஏன்னா எக் பிளைண்ட் ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக் லே பண்ண குறமேல் பேட்ஸை நீங்கள் ரொம்பவுமே டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. பேரண்ட் பேட்ஸுக்கு காம் என்விரான்மெண்ட் கொடுங்க. எக்ஸ்ட்ரா ப்ரோட்டீன் லைக் பாயில்டு எக்கு சிக்ஸ் ஃபாஸ்ட்டாக க்ரோ ஆகும். பாயில்டு எக் கொடுத்தீங்கன்னா சிக்ஸ் வந்து நல்லாவே க்ரோ ஆகும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட் வந்து சம்மர் டைமில் எக் லே பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நீங்கள் கொரியண்டர் வந்து வீக்லி 3 times to 4 times கொடுக்கலாம். தாராளமாக கொடுக்கலாம். கொரியண்டர் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க லவ் பேட்ஸ் வந்து. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் பேட் வந்து ப்ரீடிங்கே ஆகலை, 1 year to 2 year ஆகிடுச்சு, ஆனால் இன்னுமே ப்ரீடிங்கே ஆகலை அப்படின்னா மேல் ஃபீமேல் கன்ஃபார்மாக செக் பண்ணுங்கள். ஒன்று மேல் ஃபீமேல் தப்பாக இருக்கலாம், அப்படி இல்லைனா உங்கள் கேஜ் செட்டப் தப்பாக இருக்கலாம். அப்படியும் இல்லை அப்படின்னா கேஜுக்கு வந்து ப்ரோட்டீன் ஃபுட்ஸ் கிடைக்காமல் இருக்கலாம். நீங்கள் டெய்லியுமே ஒரு வீக்லி வந்து 3 times பச்சை பயிர் டெய்லியுமே ஊற வச்சு கொடுங்க. பச்சை பயிர் நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்கனால ப்ரீடிங்கு செட் ஆகிடுவாங்க அவங்க. வெறும் தினையும் வாட்டரும் மட்டும் வச்சாலும் எந்த பேடும் ப்ரீடிங் ஆகாது. நீங்கள் எக்ஸ்ட்ரா ஃபுட்ஸ் ப்ரொவைட் பண்ணால் மட்டும்தான் சிக்ஸும் கொடுப்பாங்க, ப்ரீடிங்கும் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகும். கார்ன் நிறையாவே கொடுங்க சிக்ஸ் ஹேட்ச் ஆனதுக்கு அப்புறமேலு. ஏன்னா கார்ன் வந்து அவங்க ஈஸியாக சாப்பிட்டு ஃபீட் பண்ண அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா கேஜை சுற்றி ரொம்பவுமே க்ளீனாக வச்சுக்கோங்க. ஏன்னா எறும்பு வந்து கேஜில் ஏறி சிக்ஸை கடிக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ கேஜை சுற்றி சாப்பீஸ் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு சேஃப். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஈஸி அண்ட் சிம்பிள் பட்ஜீஸ் ப்ரீடிங் டிப்ஸ். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் ப்ரீடிங் ஆகும். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.